மிகுந்த பக்தி உடையவரா இருக்கிறார். யாரு? நாயனார். சிறுபிராயன் என்ன வயசு இருக்கும்? அதாவது 2 வயது அல்லது 3 வயது, 2 இருந்து 4 வயதுக்குள்ளேயே சிவபெருமான் மேல அன்பு வந்துருச்சு அவருக்கு. இவ்வளவு சிறப்பு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பக்தி உடையவர்கள் முச்சை தவத்தினால இவர்களுக்கு உண்டாகும். சரியா? முச்சை தவத்தினால இந்த பக்தி உணர்வு சிறிய பிராயத்திலே வரும். அப்படிப்பட்டவர் சிலர்கள் தான். காரைக்காலமர் சொல்றாங்க, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நீ செவடியே சேர்ந்தேங்கிறாங்க. யாரு? காரைக்காலமர். அவங்க சிறுபிராயத்திலே பக்தி செய்தவங்க. யாரு? காரைக்காலமர். மூர்க்க நாயனார் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஆளுடைய தலைவர் ஞானசம்பந்த 3 வயதிலேயே தோடுடைய செவன் பாடினார். அது சிலருக்குத்தான் அந்த மாதிரி ஆசிரியர் பெருமான் சொல்றாரு. அதுல நாயனார் ஒருவர். சரியா? சிறிய பிராயத்திலே சிவபக்தி செய்த சிறப்புடையோர். சிறிய பிராயத்திலே சிவபக்தி செய்த சிறப்புடையோர் நாயனார். விளங்குதா? இனி அடுத்த சொல்ல பாருங்க. மறந்தும் அயல் நினைவின்றி. மறந்தும் அயல் நினைவின்றி. அதை கவனிக்கணும் ரொம்ப. அப்ப வேறு தெய்வத்தை வழிபடாத சிவனை மட்டும் வழிபடக்கூடிய அந்த அறம் யார்ட்ட? சாமி. அப்படிப்பட்ட கொள்கை யாரு? நாயனார். அப்படி இருக்கணும். மறந்தும் அயல் நினைவு வரக்கூடாது. மறந்து கூட அயல் நினைவு இல்ல. அந்த மாதிரி இருக்கிறாரு சிவபக்தியில. யாரு? நம்ம தலைவர். அதனால என்ன சொன்னாரு? செம்மையே திருநாளை போவாருக்கு மடியே, எக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் திரிபு உணர்வு இல்லாத சிவன் கடலிலே தமது சிந்தையை பதித்தவர் நாயனார்.